அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு அக்கட்சியின் தலைவர் விஜய் தாவேக கொடியை ஏற்றினார். அதன் பிறகாக அந்த கட்சியின் கொள்கை தலைவர்களின் சிலைகளுக்கு அவர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தக்கூடிய காட்சிகளை பார்த்து வருகிறோம். தமிழக வெற்றிக் கழகத்தின் 2ஆம் ஆண்டு தொடக்க விழாவானது இன்று கொண்டாடப்பட்டு வரக்கூடிய சூழலில் தாவேகாவினுடைய கொள்கை தலைவர்களுக்கு அக்கட்சியின் தலைவர் விஜய் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி வருகிறார். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெரி. அவரிடம் பேசலாம். வணக்கம் ஜெரி, விவரங்களை நீங்க பதிவு செய்யலாம். வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் ஆண்டு நிறைவு பெற்று 2ஆம் ஆண்டு துவக்க விழா துவங்கி இருக்கிறது. நிகழ்ச்சியினுடைய துவக்கத்தில் 5 கொள்கை தலைவர்களுடைய மார்பளவு சிலையை விஜய் திறந்து வைத்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தியிருக்கிறார். சோழருடைய பெருமையை பறைசாற்றும் வகையில் தஞ்சாவூரில் இருந்து 5 கொள்கை தலைவர்களுடைய சிலை வடிவமைக்கப்பட்டு பனையூர் அலுவலகத்துக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது. 2 மாதங்களாக இந்த சிலை அமைக்கும் பணியானது நடைபெற்று வந்தது. நேற்று நள்ளிரவு வரை இந்த பணிகள் தொடர்ந்து நடைபெற்று இந்த அதிகாலையிலேயே இந்த பணிகளானது நிறைவு பெற்றிருக்கிறது. ஐம்பன் போல மின்னும் வகையில் இந்த 5 சிலைகளும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. பெரியார், அம்பேத்கர், காமராசர் உள்ளிட்ட 5 கொள்கை தலைவர்களுடைய மார்பளவு சிலை 1.5 அடியிலும் அந்த சிலை வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பீடம் 3 அடியிலும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சிலைகளை திறந்து வைத்த பிறகு இந்த 15 நிமிடம் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெறும். அதன் பிறகு முக்கிய நிர்வாகிகளுக்கு விஜய் இனிப்பு வழங்கி இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்ய இருக்கிறார். அதன் பிறகு மாவட்ட செயலாளர்களுடைய பட்டியலுக்கான நேர்காணல் இன்று நடைபெறும். இன்று மாலை 5ஆம் கட்ட பட்டியலை விஜய் வெளியிடுவார். அதனுடைய தொடர்ச்சியாக முக்கிய நிர்வாகிகளுக்கு மட்டுமே இங்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழல்ல பிற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நியமிக்கப்பட்ட மாவட்ட செயலாளர்கள் மற்றும் நியமிக்கப்பட இருக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கு இந்த 2ஆம் ஆண்டு துவக்க விழாவை கோலாகலமாக கொண்டாட விஜய் கட்டளையிட்டிருக்கிறார். இந்த சிலை அமைக்கப்பட்டிருப்பதற்கு பின்புறம் கொடியில் இருக்கக்கூடிய வாகை மலர் போன்று ஒரு வடிவமைப்பு இங்கே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு மேலே பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் என்று இந்த வசனமும் இந்த சிலைகளுக்கு மேலே வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த சிலையை தற்பொழுது விஜய் திறந்து வைத்திருக்கிறார். இன்னும் சற்று நேரத்தில் இந்த நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பிறகு மாவட்ட செயலாளர்களுடைய நேர்காணல் துவங்க இருக்கிறது. புதிதாக கட்சியில் இணைந்திருக்கக்கூடிய ஆதவ் அர்ஜுனா இங்கு வருவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட சூழலில் அவர் விளையாட்டு போட்டியிலே கலந்து கொண்டு வெளிமாநிலத்திற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறார். அதன் தொடர்ச்சியாக அதிமுகவில் இருந்து விலகி வந்த சிடி நிர்மல்குமார் இன்னும் சற்று நேரத்தில் வர இருக்கிறார். அதனுடைய தொடர்ச்சியாக விஜய் இந்த நிகழ்வில என்ன பேச போகிறார் என்று பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சூழல விஜய் தன்னுடைய உரைக்கு முன்பாகவே இந்த 3 பக்க கடிதத்தினை தொண்டர்களுக்கு சமர்ப்பித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது.